கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாயிருக்கிறார். கர்த்தர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவருமாயிருக்கிறார். அவர் நம்மத்தில் உலாவி நம் தேவனாயிருக்கிறார். நம்மை அசைவாடுகிற கர்த்தராயிருக்கிறார். அவருக்கு என்றென்றுமுள்ள சதாக்காலம் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறீங்கள் அன்புள்ள பரம தகப்பனே, இந்த அருமையான ஜெபக்கூடி ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற கிருபைக்காக கொடாக்குடி ஸ்தோத்திரம் அப்பா. அந்த தினமும் ஒரு பாதத்தண்டை அமர்ந்து உங்களுடைய ஆசீர்வாதங்களை பெற எங்களுக்கு ஒரு தருணத்தை, ஒரு வாய்ப்பை, ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறீங்களே, கொடாக்குடி ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, எங்கள் மத்தியில் இம்மானுவேலராக எழுந்திருலுங்கப்பா, யெகோவா ஷம்மாவா எழுந்திருலுங்க, அக்கினி மதிலாக எழுந்திருலுங்கப்பா. கொடாக்குடி ஸ்தோத்திரம் தகப்பனே, கொடாக்குடி ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, கூட்டத்தின் தொடக்கம் முதல் இறுதி வரை உடைய சமூக பிரசனம் கிருபை எங்களோடு இருந்து ஒவ்வொரு பாகத்தையும் ஆசீர்வதித்து தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. வருகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், நெட்வொர்க் கனெக்டிவிட்டி, கூகுள் ஆப் எல்லாத்தையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் மூலமா ஜெபங்கள் இருக்கும் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது துதியின் வேளை, நாம் துதிப்போம். மகத்துவமான ராஜாவே, சோத்ரா. உமது வல்லமையினால் சமுத்திரத்தை இரண்டாக பிளந்தவரே, சோத்ரா. ஜலத்தில் உள்ள வலு சர்ப்பங்களின் தலைகளை உடைத்தவரே, சோத்ரா. ஊற்றையும் ஆற்றையும் பிளந்து விட்டவரே, சோத்ரா. மகா நதிகளை வற்றி போக பண்ணுகிறவரே, சோத்ரா. ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறவரே, சோத்ரா. வில்லின் அம்புகளை முறித்தவரே, சோத்ரா. கேடகத்தை முறித்தவரே, சோத்ரா. பட்டயத்தை முறித்தவரே, சோத்ரா. யுத்தத்தை முறித்தவரே, சோத்ரா. பூமியின் ராஜாக்களுக்கு பயங்கரமானவரே, சோத்ரா. கடலை பிளந்தவரே, சோத்ரா. இஸ்ரவேலை கடலை கடக்க பண்ணியவரே, சோத்ரா. ஜலத்தை குவியலாக நிற்கும்படி செய்தவரே, சோத்ரா. கோடாக்குடி ஸ்தோத்திரம் அப்பா. எவ்வளவு பெரிய அற்புதங்களின் தேவன், அதிசயங்கள் தேவன், எங்கள் தேவனாயிருக்கிறீரப்பா. கோடாக்குடி ஸ்தோத்திரம். துதி ஸ்தோத்திரங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது எல்லாருக்கும் தெரிந்த பழைய கீர்த்தனை சர்வலோகாதிபா நமஸ்காரம் என்ற பாடலை நாம் எல்லாரும் பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். சர்வலோகாதிப நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம், தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம், தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம், திரு அவதார நமஸ்காரம், ஜகத் ரட்சகனே நமஸ்காரம், தரணியில் மனுடர் உயிரடைந்தோங்க தருவினில் மாண்டோய் நமஸ்காரம், தரணியில் மனுடர் உயிரடைந்தோங்க தருவினில் மாண்டோய் நமஸ்காரம், பரிசுத்த ஆவி நமஸ்காரம், பரம சத்குருவே நமஸ்காரம், அருபியாய் அடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம், துபியாய் அரியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம், முத்தொழிலோனே நமஸ்காரம், மூன்றிலொன்றோனே நமஸ்காரம், கர்த்தாதி கர்த்தா கருணா சமுத்ரா நித்ய திரியேகா நமஸ்காரம், கர்த்தாதி கர்த்தா கருணா சமுத்ரா நித்ய திரியேகா நமஸ்காரம், சர்வலோக திவ நமஸ்காரம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 91 அறிக்கை செய்வோம். ஓகே, வெரி குட். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் கோட்டை, என் தேவன், என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடுனை கண்ணிக்கும், அவருடைய வேடனை கண்ணிக்கும், பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும், பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார், தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே, அவர் தம் சிறகுகளாலே உன்னை மூடுவார், உன்னை மூடுவார். அவர் செட்டையின் கீழே, அவர் சட்டிலின் கீழே அடைக்கலம் புகுவார், அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் உனக்கு பரிசையும் கேடவும் ஆக்கும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், மத்தியானத்தில் பாலாக்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய், சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும், உன் பக்கத்தில் 1000 பேரும், உன் வலதுபுறத்துல
வலது புறத்தில் 16 பேர் விழுந்தாலும் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அது உன்னை அணுகாது. உன் கண்கள் மாத்திரம் நீ அதை பார்த்து உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை தாழ்மாய் கொண்டாய். உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. நம்ம எல்லாரும் அறிக்கை செய்வோமா? வாதை என் கூடாரத்தை அணுகாது. வாதை என் குடும்பத்தை அணுகாது. இயேசு நாமத்துல கொரோனா வைரஸ் என் அபார்ட்மெண்ட்ல இருந்து தெருவுல இருந்து விரட்டுகிறேன். The name of Jesus கொரோனா வைரஸ் என் ஊர்ல இருந்து என் மாநிலத்திலிருந்து விரட்டுகிறேன். The name of Jesus கொரோனா வைரஸ் இந்தியாவில இருந்து உலகத்திலிருந்தே அப்புறப்படுத்துகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் சுரேஷ் ஜான்சனோ ரேணுகா சுரேஷோ இணைந்து உங்களை வாழ்த்தி உங்களை வரவேற்கின்றோம். இன்னைக்கு பார்க்க போற ஒரு அருமையான சத்தியம், ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள். ஒன்றுக்கும் கவலைப்பட மாட்டேன், ஏன்னா எனக்கு ஒரு ஆயுதம் இருக்குது, ஜெபம் என்ற ஆயுதம். எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கு, அது ஜெபம் என்ற ஆசீர்வாதம். என்னோடு சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? ஒன்றுக்கும் கவலைப்பட மாட்டேன், ஒன்றுக்கும் கவலைப்பட மாட்டேன். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். நம்ம ரொம்ப ஃபெமிலியர் வேர்ஸ் அப்படின்னா இது ஒன் ஆஃப் தோஸ் ஃபெமிலியர் வேர்சஸ். இதுக்குள்ள அருமையான சத்தியங்கள், ஒரு சத்தியம் இல்லை, அருமையான சத்தியங்கள் அடங்கி இருக்கின்றன. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடும் ஜெபத்தோடும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த வசனம் பாருங்க, ஒன்றுக்கும் கவலைப்படாமல், ஆல் காம்ப்ரிஹென்சிவ் அப்படின்னு நீங்க உங்களுக்குள்ள கவலைப்பட்டு இருக்க சில காரியங்கள் இருக்கலாம். அதை பற்றி, இதை பற்றி, கடந்ததை பற்றி, வரப்போறதை பற்றி, வந்துருமோ வராதோ என்ற ஒரு விஷயத்தை பற்றி, ஏன் நடந்துச்சுன்னு ஒரு கவலை, பலவிதமான கவலைகள். நல்லா இன்னைக்கு இதயத்தை திறந்து ஆண்டவரோட பேசுற ஒரு நேரம். Just open your heart to God's word. God is going to give you an immense deliverance from worry. விடுதலை. இந்த பகுதி ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக எழுதப்பட்ட பகுதி. யாருக்கோ இல்லை, ஆண்டவருக்குள்ள வராதவங்களுக்கு இல்லை, ஆண்டவருக்குள்ள இருக்கவங்களுக்கு எழுதப்பட்ட ஒரு பகுதி. மிகுந்த நெருக்கத்தில் எழுதப்பட்ட சத்தியம் அது. அதனால இட்ஸ் 100% வேலிட் ஸ்டேட்மெண்ட். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் ஜெபத்தை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அடுத்த வசனம் தோங்குது, அப்பொழுது. அப்பதான் விஷயம் தெரியப்படுத்தணும், அப்ப ஆசீர்வாதம், அப்ப பிரச்சனை எல்லாம் போகுது, டெலிவரன்ஸ். ஒரு மனுஷனுக்கு நிறைய கவலைகள் இருந்துச்சான், அவனுடைய நேரம் எல்லாம் அந்த கவலையிலே போயிட்டு இருந்துச்சான். அப்போ யோசிச்சானா, நான் ஒரு மனுஷனை வேலைக்கு வைக்க போறேன், அவன் எனக்கு பதிலாக கவலைப்படட்டும், அவன் எவ்வளவு சம்பளம் கேட்டாலும் அவனுக்கு கொடுத்துட போறேன். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டான், இந்த மாதிரி இருக்கு, ஹூவர் வாண்ட்ஸ் அப்ளை யூ கேன் அப்ளை அப்படின்ட்டு. ஒரு ஆள் அப்ளை பண்ணி வந்துட்டார். அவர் என்னப்பா சம்பளம் உனக்கு? என்ன 10 லட்சம் எனக்கு வேணும் அப்படின்னாராம். ஓகே 10 லட்சம் ஜாப் அக்செப்ட் பண்ணி வந்துட்டார். அவர் தெரியும் இந்த மனுஷனுக்கு பதிலாக தான் கவலைப்பட வேண்டும், இதான் வேலை. முதல் கேள்வி கேட்டாராம், இந்த 10 லட்சம் நீங்க தரேன்னு சொல்றீங்களே, நீ எப்படி தருவீங்க எனக்கு? அதுக்கு இந்த எம்ப்ளாய் பண்ண எம்ப்ளாயர் சொன்னாரா, அது உன்னுடைய கவலை, தட்ஸ் யோர் worry. நான் இனிமேல் அதை பற்றி worry பண்ண மாட்டேன். Praise God. I hope you got the point. More than the humor, there's a strong point behind it. Somebody
worrying for me. Somebody taking charge of my worries. Somebody inviting to deliver my problems to him. என்னுடைய ஆண்டவர், உங்களுடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுடைய பிரச்சனையெல்லாம் ஏன்ட்ட கொடுங்க. அவர் சொன்ன வார்த்தைகளை பவுல் மீண்டும் எகோ பண்றார். நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள். என்ன ஒரு லவ்லிங் வேர்ஸ், என்ன ஒரு லவ்விங் காட். ஆண்டவர் சொல்றது ஒன்றுக்கும் கவலைப்படாதுங்கன்ட்டு. நாம் என்ன பண்றோம்? நேர் ஆப்போசிட்டா பண்ணிட்டு இருக்கோமா? எஸ் ஆர் நோ ஆர் வாட் டிகிரி? இதுக்கு நானும் நீங்களும் கான்ஃபிடென்ஷியல் ஆன்சர் பண்ணணும். God says don't worry about anything. People worry about everything. ஆண்டவர் சொல்றாரு. அதாவது உலகம் சொல்லும், ஏப்பா கவலைப்படுற? உலகத்துக்கான ஆன்சர் கிடையாது. பைபிள்ல ஆன்சர் இருக்கு. அதான் விஷயம். That makes the difference. That makes it sensible. That makes it acceptable. Bible is a book of answers. ஆமென் சொல்லுங்க. என்னுடைய வேதம், உங்களுடைய வேதம் பதில்கள் அடங்கிய ஒரு புஸ்தகம். கவலைப்படாதீங்க. இதுக்கு என்ன சொல்யூஷன்? ஜெபம். ஜெபம் செய்யுங்க. அதனால நீ கவலைப்பட வேண்டாம். உங்க பொறுப்பு, உங்க கன்சர்ன், உங்க ஆங்ஸைட்டி, உங்க ஃபியர் எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட கொடுங்க. இஸ் இட் பாசிபிள்? நம்ம பேசிக் கொஸ்டின் போறோம். என்னென்ன பைபிள் சொல்லுதோ இதெல்லாம் பாசிபிள். ஆமென். ஏன் கவலைப்படக்கூடாது சொல்றாங்க? ஏன்? அதாவது நமக்கு எல்லாம் தெரிஞ்சது. இன்னைக்கு எல்லா ஐடியாஸையும், தாட்ஸையும், ட்ரூத்ஸையும், எக்ஸ்பீரியன்ஸையும் ஒன்னா போடுறோம். யூ ஆர் புட்டிங் ஆல் தோஸ் திங்ஸ் டுகெதர். ஏன் கவலைப்படக்கூடாது? பேசிக்கலி God wants us to enjoy life. Amen. God wants us to enjoy life. இந்த கவலை தான் என்ஜாயே பண்ண முடியாது. ஏன் இன்னைக்கு நிறைய விசுவாசிங்க டல்லா இருக்காங்க? விசுவாசி ஆனா ஏன் டல்லா இருக்காங்க? ஏன் உண்மையாக இதயத்திலிருந்து சிரிக்க முடியல? ஃபேஷியல் மசில்ஸ்ல மட்டும்தான் ஸ்மைல் பண்ண முடியுது. இருதயத்துல ஏன் அந்த புன்னகை வர மாட்டேனுது? கவலை, கவலை. ஆண்டவர் இத்தனை ஆசீர்வாதங்க எனக்கு உங்களுக்கு கொடுத்திருக்காரு. அதையெல்லாம் என்ஜாய் பண்ண முடியல. ஏன் இந்த கவலை? ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே, நான் சிலுவையில பாடுபட்டேன். நீ வாழ்க்கையை நீ சந்தோஷமா நீ நடப்பிக்கணும். இந்த கவலை உன்னை சந்தோஷமா இருக்க விடாது. உன் கவலையெல்லாம் ஏன்ட்ட கொடு. ஏன் நான் கொடு. நான் பொறுப்படுத்திக் கொள்றேன். I will solve them. I will bear them. I will take care. Hallelujah. கர்த்தர் உங்களை பேசிக் கொண்டிருக்காருமா. அருமையான சகோதரனே, சகோதரியே, praise God. இந்த கவலை மனுஷனுடைய எனர்ஜிய, மனுஷன் மட்டும் இல்ல, விசுவாசியுடைய எனர்ஜிய எடுத்து போடுது. மாற்கு 4ஆம் அதிகாரம். It's a wonderful parable. One of the foundational parables. இயேசு கிறிஸ்து வார்த்தை பற்றி, ஆசீர்வாதத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கார். வார்த்தையின் மூலமாக ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள், நிறைவுகள் வரும். 4 விதமான நிலங்கள், 4 விதமான இருதயங்கள், 4 விதமான மனிதர்கள். ஒன்னே வித வேர்ட் விசாவி 4 types of hearts. நான் இன்னைக்கு பார்க்க போற 3வது ஹார்ட்டை மட்டும்தான், 3வது மனுஷன் பற்று மட்டும்தான். அந்த மனுஷனுக்குள்ள அந்த வார்த்தை, ஜீவ வார்த்தை, வார்த்தையினால ஆசீர்வதிக்கிற தேவன், வார்த்தையினால சுகம் கொடுக்கிற தேவன், வார்த்தையினால விடுதலை கொடுக்கிற தேவன், வார்த்தையினால சந்தோஷத்தை கொடுக்கிற தேவன், வார்த்தையினால உங்க குடும்பத்தில் சமாதானத்தை கொடுக்கிறது.
இந்த வார்த்தை இந்த மூணாவது இதயத்துக்குள்ள உழுகுது, வளர தோங்குது, ஆசீர்வாதம் உண்டாக தோங்குது, சந்தோஷம் உண்டாக தோங்குது, சமாதானம் உண்டாக தொடங்குது. அந்த ஜீவ வார்த்தை தானே, இட்ஸ் க்ரோவிங். ஆனா இப்ப என்ன ஆகுது, அங்க முள்ளு வளர தோங்குது. வேத அருமையா இயேசு கிறிஸ்து சொல்றார், முள்ளு என்னது? உலக கவலை, கவலை, ஐஸ்வர்யத்தினுடைய ஈர்ப்புகள், உலக கவலை அப்படியே வந்து இந்த வார்த்தைய, ஆசீர்வாதத்தை, சந்தோஷத்தை, சமாதானத்தை, ஆரோக்கியத்தை வளர விடாம அழித்து போடுகிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் விசுவாசிகள் மத்தியில இந்த ஜீவ வார்த்தை செயல்பட மாட்டேனுது? மனுஷனுக்கு உலக பிரமாண கவலை, உலக பிரமாண கவலை. என்ன ஒரு பிரில்லியன்ட் அட்வைஸ், சீக்ரெட் பவுல் நம்மளோட எடுத்து சொல்றாரு. இயேசு சொன்னதா திருப்பி சொல்றாரு. அவரு இயேசு கொடுத்த இன்விடேஷன் திருப்பி சொல்றாரு. ஒன்றுக்கு கவலைப்படாங்க பிரதர் சிஸ்டர். உங்க மத்தியில் கவலை இருக்கு, ரைட், கவலை இருக்கலாம், தப்பே கிடையாது. ஆனா கவலை டாமினேட் பண்ணதான் தப்பு. கவலை ஓவர் பேரிங்கா இருக்கதான் தப்பு. கவலை ஆளுகை செய்வதுதான் தவறு. கவலை வரட்டும், அதான் ஆண்டவர் சொன்னாரு, உங்களுக்கு கவலைகள்லாம் வரலாம், ஆனா உங்க கவலையெல்லாம் ஏன்ட்ட கொடுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இயேசு ஏன் கவலைப்படக்கூடாது இருக்கு இன்னொரு அருமையான வார்த்தையை சொன்னாரு. மலப்பிரசங்கம் ஒவ்வொன்றும் அவ்வளவு ப்ரெஷியஸ். நீ ஒரு வசனம் சொல்றேன், மத்தேயு 6:27, மத்தேயு 6:27 இயேசு சொல்ற வார்த்தை, கவலைப்பட்டது பிரயோஜனம் இல்லை, இஸ் யூஸ்லெஸ். பிரயோஜனம் தான் கவலைப்படுங்க பிரதர். பிரயோஜனம் அருமையான சகோதரி, கவலைப்படுங்க. இஃப் இட் கேன் மீன் சம்திங் டு யூ, இஃப் இட் கேன் மீன் சம்திங் டு யுவர் ப்ராப்ளம், ஓகே, கோ ஹெட். பட் இயேசு சொல்றாரு, கவலைப்படுனால ஒரு மனுஷன் தன்னுடைய சரீர அளவோட கொஞ்சத்தை இம்ப்ரூவ் பண்ண முடியுமா? நம்ம சாதாரண 10 பைசாக்கு பிரயோஜனமா அப்படி கேட்போம்ல, 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னும். அதான் கவலை 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. அது சென்னை பாஷையில் இம்மாந்துண்டு, இம்மாந்துண்டு பிரயோஜனம் கிடையாது. இட்ஸ் யூஸ்லெஸ், ஃபியூட்டைல். கவலைப்படுறது. God is speaking to you, say amen. இது கவலைப்படுறது பிரயோஜனம் இல்லைன்ற மட்டும் இல்ல, கவலைப்படுற மனுஷனை டேமேஜ் பண்ணுது, அரிக்குது, அவருடைய சரீரத்தை அழிக்குது. இன்னைக்கு பாருங்க, அந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்றது வார்த்தை எவ்வளவு காமனா இருக்குது. சில பேர் இந்த ஈராவை சொல்றாங்க ஒரியிங் ஈரா, ஈர் ஆஃப் ஒரிஸ். கவலைப்படுற இது ஒரு பீரியட் அப்படின்ட்டு. எல்லாருக்கும் பல விதமான ஸ்ட்ரெஸ். இந்த ஸ்ட்ரெஸ் வந்து அவங்களுடைய ஹாப்பினஸை எடுத்து போடுது, பாடியை அஃபெக்ட் பண்ணுது. எத்தனை பேருக்கு இந்த பிபி, எத்தனை பேருக்கு பிசிக்கல் ஸ்ட்ரோக்கு, நர்வஸ் பிரேக் டவுன், மென்டல் டிப்ரெஷன் இந்த கவலைனால் உண்டாக்குது. ஆண்டவர் கொடுத்த சரீரம், ஆண்டவர் கொடுத்த ஆத்துமா இந்த கவலையினால சேதப்படுத்துகிறது. பிரைஸ் காட். இப்ப ஆண்டவர் கொடுத்த டிவைன் சொல்யூஷன், தெய்வீக பதில், ஜெபம். ஹல்லேலூயா. entrust your worry to me. ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய கவலையெல்லாம் என்கிட்ட அறிக்கை செய், அறி, இன்ஃபார்ம் மீ, பிளேஸ் இட் பிஃபோர் மீ. அப்பொழுது உனக்கு ஆசீர்வாதம், அப்பொழுது உனக்கு விடுதலை. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். எரேமியா 33:3 அவர் சொல்றார், கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான
பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பே. எரேமியாக்கு ஒரு ஆண்டவர் ஒரு வெளிப்பாடு கொடுக்கிறார். ஒரு பயங்கரமான ஒரு சிச்சுவேஷன் சொல்றாரு. அந்த சிச்சுவேஷன் சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு எட்டாதது, இட்ஸ் சம்திங் பியாண்ட் யூ, உனக்கு நீ நினைச்சே பார்க்க முடியும், நீ அறியாதது, இட்ஸ் பியாண்ட் யுவர் இமேஜினேஷன், இட்ஸ் பியாண்ட் யுவர் ஆக்சஸ். அப்படிப்பட்ட நான் சொல்யூஷனை உனக்கு உத்தரவு கொடுப்பேன், நான் பதில் கொடுப்பேன். ஒரு சின்ன கிராமத்துக்கு போயிருந்தேன். அந்த சின்ன கிராமத்தில் ஒரு சாதாரண ஒரு எளிமையான ஒரு பாஸ்டர் ரொம்ப சின்சியரா இந்த வசனத்தை சொன்னார். எனக்கு எப்போல்லாம் பிரச்சனை வரும்போது நான் ஒரு ஃபோன் நம்பருக்கு டயல் பண்ணுவேன். அந்த நம்பர் தெரியுமா? 333. எரேமியா 33:3. that words came from his heart. அவருக்கு அப்படிப்பட்ட பிரச்சனைகள், கவலைகள், நெருக்கங்கள், அந்த நெருக்கத்தில் அவர் சாட்சியா சொல்றது, நான் அவரை நோக்கி கூப்பிடுவேன், அவர் எனக்கு உத்தரவு கொடுப்பாரு. அவர் கொடுக்கிற உத்தரவு, பதில், ஆன்சர் எனக்கு என்ன பண்ணாலும் அது எட்டாது, அது என்ன பண்ணாலும் எனக்கு அறிஞ்சுக்கிற முடியாது. ஐ நெவர் நோ. ஆனா அவர் எனக்கு பதில் கொடுக்கிறார். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை சாதாரணமே நினைச்சிருக்க கூடாது. இது ஒரு பேசிக் சீக்ரெட். இட்ஸ் a known secret, இட்ஸ் a revealed secret. கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். இன்னைக்கு இந்த பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனம் சொல்லுது, அப்பொழுது, எப்ப? நான் தேவனுக்கு அறிக்கை தேவன்கிட்ட சொல்லும் போது, when I pray to God. அதுதான் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுது, கேளுங்கள் அப்பொழுது. அடுத்த வசனம் சொல்லுது, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுது, ஏன் உங்களுக்கு கிடைக்கல பிரதர், ஏன் உங்களுக்கு கிடைக்கல சிஸ்டர், நீங்க கேட்கல. You not asked, therefore you are not received. என்ன ஒரு பியூட்டிஃபுல் வேர்ஸ் போகுது. என்ன ஒரு சிம்பிள் ட்ரூத் எப்படி சொல்றாங்க பாருங்க. அது நாங்க நம்ம குரூப் ப்ரேயர்ல பாஸ்டர் ரவீந்திரன் ப்ரே பண்ணிட்டு இருக்கோம்ல, பாஸ்டர் ரவீந்திரன் ஸ்ரீலங்கா ப்ரே பண்றோம். நாங்க ஒரு 2 years பேக் நினைக்கிறேன், நானும் ரேணுகாவும் ஸ்ரீலங்காவுக்கு போயிருந்தோம். அவர் அங்கே உள்ள ஒரு பாஸ்டர், அவர் கொலம்புல இல்லை, கொஞ்சம் ஹில் சைடில் இருக்கார். அவர் பிசைட்ஸ் இஸ் அதர் மினிஸ்ட்ரி ஒரு 4-5 கிண்டர் கார்டன் ஸ்கூல்ஸ் வச்சிருக்காரு. அது யாருக்குன்னா இந்த டீ எஸ்டேட்ல வேலை பார்க்குற அவங்க குடும்பத்தினுடைய பிள்ளைகளுக்காக, சின்ன பிள்ளைகளுக்காக. இவரே ரொம்ப மேன் ஆஃப் லிமிடெட் மீன்ஸ், பை ஃபெய்த் எல்லா ஸ்கூலையும் ரன் பண்ணிட்டு இருக்காரு. அதுல ஒரு எஸ்டேட்ல ஒரு ஸ்கூல், அந்த ஸ்கூல்ல அவருக்கு பணமெல்லாம் செலவழிக்க முடியாதனால மெயின்டெனன்ஸ் எல்லாம் ரொம்ப மோசமாயிருச்சு. கூரெல்லாம் ஒழுக தொங்கிருச்சு. ஸ்ரீலங்காவில் பொதுவாகவே நிறைய மழை பெய்யும். இது ஹில் சைட், அதிகமாக அடிக்கடி மழை பெய்யும். உள்ளுக்கு மழையெல்லாம் வரும், பெஞ்சு, டேபிள், சேரு, தரையிற எல்லாமே கெட்டு போயிடுச்சு. இது இப்படி ஆக ஆக சில்ட்ரன் வெளியே போயிட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போயிட்டாங்க. 2-3 சில்ட்ரன், டீச்சர், ஒரு டீச்சர், 2-3 சில்ட்ரன். இந்த டீச்சர் நல்ல விசுவாசி. அவங்களுக்கு மனசுல தாங்க முடியல. ஆண்டவரே, நான் காலையில சாயங்காலம் வரைக்கும் இங்க உட்காந்துருக்கேன். என் முன்னால் 2-3 பிள்ளைங்க பிளாக் போர்டு எழுதுனா பிளாக் போர்டு எழுத முடியல. நான் அந்த பிள்ளைங்க அப்படி இருக்காங்க, மழையில்னா டேபிள் மேல இருந்துச்சு நிக்க வேண்டியதா இருக்கு. இப்படி ஒரு சிச்சுவேஷன் ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, எனக்கு பதில் கொடுங்க ஆண்டவரே, பதில் கொடுங்க ஆண்டவரே, பதில் கொடுங்க ஆண்டவரே, இந்த நிலை இருக்கக்கூடாது ஆண்டவரே, மாற்றி போடுங்க ஆண்டவரே, மாற்றி போடுங்க ஆண்டவரே. ஜெபிச்சுட்டே இருக்காங்க. ஒரு நாள் அந்த ஸ்கூல்ல ஜன்னல் கண்ணாடியெல்லாம் உடைஞ்சிருக்கு. உடைஞ்ச கண்ணாடியில ஒரு சின்ன முகம் தெரியுது. யாரோ எட்டி பார்க்கறாங்க உள்ளுக்கு. உடனே கதவை போய் திறந்து பார்த்தாங்க. திறந்து பார்த்தா கொரியால தான் ஒரு டூரிஸ்ட் தொப்பி இப்பெல்லாம் போட்டுட்டு இருக்காரு. நிறைய டூரிஸ்ட் டீ எஸ்டேட் வந்திருக்காங்க. அப்படியே வாக்கிங் போகும்போது இது ஒரு பில்டிங் இருக்கு, ஒரு சத்தம் கேட்டு உள்ளுக்கு எட்டி பார்த்துருக்காரு. உடனே உள்ளுக்கு வாங்க என்ன சொல்லியிருக்காங்க. அவங்க அவருக்கு தமிழும் தெரியாது, இங்கிலீஷ் தெரியாது, அரை ஊரா எல்லாமே. ஆனா ஒண்ணு புரிஞ்சுட்டாரு, இந்த ஸ்கூலுக்கு உதவி தேவை அப்படின்ட்டு. அவர் என்னமோ சொன்னாரு, என்னமோ கேட்டாங்க, என்னமோ சம்திங் வாஸ் கம்யூனிகேட்டட்.
ஒண்ணுமே அப்புறம் நடக்கல. 2 weeks கழிச்சு யாரோ வந்தாங்க, நாங்க வந்து கொலம்புல வந்திருக்கோம், எங்களுக்கு சவுத் கொரியாவிலேருந்து சொல்லியிருக்காங்க உங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அளவுலாம் கேட்டாங்க. என்ன இதெல்லாம் நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டு போயிட்டாங்க. அவங்களும் போனவங்க போனதா ஒன்றுமே வரல. திருப்பி ஒரு 2 வாரம் கழிச்சு ஒரு பெரிய ட்ரக்கு நிறைய ஜாமான்கள், ட்ரக்கு நிறைய ஆட்க வந்து கூரையை பிரித்து ஃப்ளோரிங்கை மாற்றி வால்பேப்பரை ஒட்டி புது ஃபர்னிச்சர் போட்டு சின்ன பிள்ளைங்களுக்கு டீ வெண்டி மிஷினு, பிஸ்கட்ஸு, டாய்ஸு, பிக்சர்ஸு, நோட் புக்கு, பென்சில் கம்ப்ளீட். அதாவது கொரியாவில் ஒரு கிண்டர் கார்டன் ஸ்கூல் எப்படி இருக்குமோ அப்படி பண்ணி கொடுத்தாங்க. நாங்கள் போனோம், அந்த ஸ்கூல் அவ்வளோ பிரமாதமாக இருந்துச்சு. அப்போ கேட்டோம், என்ன இப்படி ஸ்கூல் பிரமாதமாக இருக்கு அப்படின்னு. அப்போ இந்த விஷயத்தை சொன்னாங்க. ஒருத்தருடைய ஜெபம் எனக்கு தெரியப்படுத்துங்கள். ஆமென், ஹல்லேலூயா. தெரியப்படுத்துங்கள், you will receive the answer. என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாத உனக்கு எட்டாமல் பெரிய காரியங்கள் செய்வேன். இந்த அம்மா டீச்சர் அம்மாக்கு அறியாத காரியம், இது எட்டாத காரியம். என்ன பண்ண, ஒண்ணே பைபிள்ல சொன்ன சீக்கிரட்டை செயல்படுத்தாங்க. என்னை நோக்கி கூப்பிடு. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பிரைஸ் காட். தொடர்ந்து இன்னும் நாளைக்கு பார்ப்போம், பாக்கியை பார்ப்போம். கண்களை மூடி ஜெபிப்போமா? அப்பா பிதாவே, என்னை நோக்கி கூப்பிடு சொல்லிக்கிங்கப்பா. இட்ஸ் a great invitation கார்டு. ஆண்டவரே, இந்த இன்விடேஷனை நாங்கள் அக்செப்ட் பண்றோம் ஐயா. தெரிஞ்சோ தெரியாமலோ நாங்கள் கவலைப்பட்டுட்டே இருக்கோம் அப்பா. இந்த கவலைப்படும் போது ஆண்டவரே, இந்த ரட்சிப்பின் கம்பீர சத்தம் எங்கள் குடும்பத்தில், எங்கள் வீட்டில், என் வாழ்க்கையில் இல்லாமல் இருக்குதப்பா. குறைவா இருக்கப்பா. ஆண்டவரே, இன்னைக்கு இந்த வார்த்தையை நான் பலமுறை வாசித்த வார்த்தை, பலமுறை கேட்ட வார்த்தை, அறிந்த வார்த்தையை ஆண்டவரே நான் இன்னைக்கு அக்செப்ட் பண்றேன்ப்பா. என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் இட்டாதமான பெரிய காரியங்களை அறிவிக்கிறேன். நீ ஒன்றுக்கும் கவலைப்படாமல் அப்பா, என்னுடைய கவலையெல்லாம் சமுத்திரம் வைக்கிறேன் ஐயா, பாதத்தில் வைக்கிறேன் ஐயா. அப்பா, நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஐயா. அப்பொழுதுன்னு சொன்னீங்க ஐயா, நான் ப்ராப்ளத்தை, என் பிரச்சனையை, என் கவலை, என் பயத்தை, என்னோட அங்கலாய்ப்பை, என் ஆங்ஸைட்டியை, என் டென்ஷனை, என் ஸ்ட்ரெஸ்ஸை உங்க பாதத்தில் வைக்கிறேன் ஐயா, ஜபத்தில் வைக்கிறேன் ஐயா. பா, நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஐயா. ஆண்டவரே, ஐ வாண்ட் த ஜாய் ஆஃப் சால்வேஷன். முழுமையான சந்தோஷம், என் குடும்பத்தில் முழுமையான அமைதி, வார்த்தையில விவரிக்க முடியாத ஆசீர்வாதங்கள் என் வாழ்க்கையில, குடும்பத்தில் ஆண்டவரே வழிந்து ஒண்ணுமப்பா. இந்த கவலை பிளாக் பண்ணிட்டு இருக்கப்பா. ஆண்டவரே, இன்னைக்கு ஆண்டவரே ஐ கெட் டெலிவரன்ஸ் ஃப்ரம் மை worries. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா. இயேசு மூலம் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, ஒரு சின்ன சாட்சியை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். எட்டாத விஷயம் சொல்லும்போது, நான் பேங்க்ல ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஐடியாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஹெட் ஆஃபீஸில். அப்போது வந்து நாங்கள் இந்த ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் மேனேஜ்மெண்ட், டேபிள், சேர், கம்ப்யூட்டர் இதுக்கெல்லாம் வந்து மேனேஜ் பண்ணுறதுக்காக டிப்ரிசியேஷன் கால்குலேஷன் இந்த மாதிரி இதுக்காக ஒரு சாஃப்ட்வேர், அருமையான ஒரு சாஃப்ட்வேர் போட்டோம். அதுக்கு முன்னால் ரொம்ப கஷ்டப்பட்டோம். டிப்ரிசியேஷன் கால்குலேஷன், அந்த ஆனுவல் ரிட்டர்ன், சார்ட் அக்கௌண்ட்டுக்கு அது ஆனுவல் க்ளோசிங்கில் சப்மிட் பண்ணணும், ஸ்டாச்சுட்டரி ஆடிட்கள் ரொம்ப ராப்பகலாம் முடிச்சு நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுவோம். டெய்லி 10 மணி 11 மணி அவங்க வீட்டுக்கு வர்றதுக்கு 1 மாதம். இப்படி வருஷம் கஷ்டப்பட்டு இருக்கும்போது நான் நினச்சி இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும்னு சொல்லி ஒரு லாஜிக் ஒன்று டெவலப் பண்ணேன். அப்புறம் அதை வந்து அப்படியே வெப்பில் கன்வெர்ட் பண்ணி, அப்போ எங்களுக்கு வெப் டெவலப்மெண்ட் ஒன்றுமே தெரியாது, ஆனால் அதெல்லாம் சொல்லி கொடுத்து எங்கள் ப்ரோக்ராமர்ஸுக்கு அழகான ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று போட்டோம், எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிற மாதிரி. அப்போது எங்கள் சர்க்கிள், சென்னை சர்க்கிள் 1000 பிரான்ச், இதுக்கு வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போ திடீர்னு ஒருத்தங்க சொன்னாங்க, கார்பரேட் சென்டரில் பெரிய டெண்டர் போட்டிருக்காங்க, கோடிக்கணக்கில், உங்களுக்கு தெரியுமா அப்படின்னாங்க. இதே சாஃப்ட்வேர் கேட்டு அப்போ நான் துடிச்சிட்டேன். ஐயோ, நம்ம சாஃப்ட்வேர் வந்து ஃப்ரீ, பேங்க்ல நாங்கள் தானே போட்டிருக்கோம், அதை வந்து நம்ம கார்பரேட் சென்டருக்கு கொடுத்தா எல்லா பிரான்ச்சுக்கு அது போகுமே, இந்தியா ஃபுல்லாகனா எத்தனை, ஒரு 20 சர்க்கிள் இருக்குது இந்த மாதிரி, சென்னை சர்க்கிள் மாதிரி.
அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். யார்கிட்டயா இல்லை எல்லார்ட்டையும் போய் சொல்கிறேன், யாருமே சட்டையே பண்ண மாட்டேங்கிறாங்க. நான் பேசுகிற அசட்டை பண்ணுறாங்க. மேடம் உங்களுக்கு என்ன பைத்தியமா? யாராவது நம்ம சொல் பேச்சை கேட்பாங்களா கார்ப்பரேட் சென்டரில்? ஏன்னா கார்ப்பரேட் சென்டர் தான் டெண்டர் போட்டிருக்காங்க. நம்ம சர்க்கிள்ஸ்ல இருந்து சொல்றத கார்ப்பரேட் சென்டர்ல கேட்கவும் மாட்டாங்க, சொல்லவும் முடியாது. வீடியோ கான்ஃபரன்ஸ்ல நாங்க பேசுறது கூட யோசிச்சு தான் பேசணும். அப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல நான் சொன்னேன், எங்க சிஎஃப்ஓட்ட போய் சொன்னேன், எங்க சிஜிஎம்கிட்ட போய் சொன்னேன். அவங்க அதெல்லாம் முடியாது, இதெல்லாம் சும்மா விட்டுருங்க, நீங்க நம்ம சர்க்கிளில் போட்டோமா அதோட சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. திரும்ப திரும்ப நான் சொல்றதை கேட்டு தொந்தரவு கொடுக்க முடியாம சிஜிஎம் சொன்னாரு, சரி சிஎஃப்ஓ சொன்னார், வாங்க உங்களை கூட்டு போறேன் திரும்பவும் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சர்க்கிள் டாப் பர்சன் சிஜிஎம்கிட்ட போய் பேசணும். அவள் சொன்ன சரி தாங்க முடியல அவங்க நினச்சி அவள் லெட்டர் எழுதுவோம், எல்லாருக்கும் லெட்டர் எழுதி போட்டோம், அதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது, பேசலாம் முடியாது. எல்லாம் லெட்டர் எழுதுவோன்னு லெட்டர் எழுதிட்டார். அவர் கையெழுத்து போட்டு லெட்டர் எழுதி எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் காப்பி போட்டு அனுப்பியாச்சு கார்ப்பரேட் சென்டருக்கு. பதிலே இல்லை. 2 வாரம் நான் ஜபம், ஆண்டவரே எங்களுக்கு இது பெனிஃபிட் ஒன்றும் வரப்போகிறது கிடையாது, ஆனால் இந்த அருமையான சாஃப்ட்வேர் எல்லாருக்கும் போட்டோம் ஆண்டவரே, நல்லதுதான் செய்யணும்னு நினைக்கிறோம், நீங்கள் உதவி செய்யுங்க, நீங்கள் அவங்க மனசில் போய் பேசுங்க அப்படின்னு சொல்லி நான் ஜாப் பண்ணிட்டே இருந்தேன். அப்போது 2 வாரம் கழிச்சு அந்த ஃபைல் எங்கே இருக்குன்னு தெரியாது, லெட்டர் எங்கே போச்சுன்னு தெரியாது, எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போச்சு ஒன்றுமே ஃபாலோ பண்ண முடியாது. அந்த ஃபோல்டர் எடுத்து மேலே வைங்க ஆண்டவரே, அவர் கண்ணில் பார்க்கணும், அந்த டிபார்ட்மெண்ட் தான் ரொம்ப கிரிட்டிக்கல் டிபார்ட்மெண்ட், அவங்க பார்க்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் ஜாப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கால் வருது, டிஜிஎம் கால் பண்ணுறாரு கார்ப்பரேட் சென்டர்லேருந்து, நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் இதை போட்டிருக்கதான் சொல்லியிருக்கீங்களே. ஆமாம் சார், அதை எடுத்துக்கிட்டு வாங்க ப்ரெசன்டேஷனுக்குன்னு சொன்னார். ரைட், நாங்கள் எழுதியிருந்தோம், இங்கே ஒரு தடவை எங்கள் சாஃப்ட்வேரை பாருங்க, பார்த்துட்டு நீங்கள் டிசைட் பண்ணுங்க. அப்புறம் கூப்பிட்டா நாங்கள் உடனே நாங்கள் சாஃப்ட்வேரெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டோம். போய் ப்ரெசன்டேஷன் போட்டு காட்டினோம். சாயங்காலத்தில் அந்த டிபார்ட்மெண்ட் சிஜிஎம் பார்த்தார். பார்த்துட்டு சரி உங்கள் சாஃப்ட்வேரை நாங்கள் அக்செப்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டார். எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி. அப்புறம் 4-5 மாடிஃபிகேஷன் சொன்னாங்க, மாடிஃபிகேஷன் நாங்கள் பண்ணுறோம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு வேறு எங்கேயும் டெண்டரும் போகலை, ஒன்றும் போகலை. எங்கள் சாஃப்ட்வேரை ஆல் இண்டியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி 7 வருஷம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஓட்டணும். பெரிய விஷயம். என்ன எவ்வளோ பெரிய விஷயம், ஒரு சர்க்கிள் சாஃப்ட்வேரை கார்ப்பரேட் சென்டரில் அக்செப்ட் பண்ணி அதை இந்தியா முழுவதும் இம்ப்ளிமெண்ட் பண்ணது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஒரே தடவை, ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் லாஸ்ட் டைம் மேபி, ஐ டோன்ட் நோ. அதுக்கப்புறம் அப்போ நான் ரிட்டையர் ஆகிட்டேன். இது எங்களுக்கு எட்டாத விஷயம். இந்த எட்டாத விஷயத்தை ஆண்டவர் அற்புதமாக செய்ய வைத்தார். அநேக சொல்யூஷன்ஸ் எல்லாம் சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ் ஆண்டவர் கொடுப்பாரு. இதில் ஒரு சிக்கல் இருக்குது, நடக்கவே மாட்டேங்குது, எப்படி போடுறதுனே தெரியலன்னு நான் முதல் நாள் யோசிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுவோம். அடுத்த நாள் நான் வேனில் போய்கிட்டு இருக்கும்போது அந்த சொல்யூஷன் வரும். உடனே நான் மீனாட்சிட்ட போய் சொல்லுவேன், என்னோட கழுவிக்கிட்ட, அவங்க தான் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க பார்வை இந்த 2 பேர் போய் சொல்லு, இந்த மாதிரி போட்டு பாருங்க, இது ஒர்க் பண்ணும். ஆமாம் மேடம், எப்படி உங்களுக்கு தெரிஞ்சு? எனக்கு கடவுள் சொன்னாருங்க. இப்படியே சொல்லி சொல்லி ஆண்டவர் சொல்லி அவர் தாங்க ப்ராஜெக்ட் மேனேஜர். ஆண்டவர் தான் நமக்கு ப்ராஜெக்ட் மேனேஜர். சாஃப்ட்வேருக்கு ஆண்டவருக்கு என்ன சம்பந்தம்? ஆண்டவர் ஏன்ஷியன்ட் பைபிள் எல்லாம் பார்த்தா ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்பாக எழுதப்பட்டது. ஆனால் கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், சமீபத்துக்கும் தூரத்துக்கும் தேவன், அந்தத்தில் உள்ளது ஆதி முதற்கொண்டு சொல்கிறவர். கர்த்தர் எவ்வளவு அப்டேட்டடா இருக்கார் பாருங்க. சாஃப்ட்வேர் சொல்யூஷன் கூட கர்த்தர் கொடுப்பார், நம்ம தான் கேட்கறது கிடையாது அநேக நேரங்கள்ல. அதனால் கர்த்தர்கிட்ட கேட்கறதுக்கு எந்த தடையுமே கிடையாது, எல்லாவற்றையும் கேட்கலாம். நிச்சயமாக பதில் கொடுக்கிற தேவன். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இப்பொழுது ஜெப வேளை. சிஸ்டர் சசி பிரேம் அவர்களை ஜெபிக்குமாறு அழைக்கிறேன். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. தேவரீர் ஒரு சிறு கூட்டமாக நீர் எங்களை தெரிந்தெடுத்து தகப்பனே, இந்த கொரோனா பெருந்தொற்று காலங்களிலே கர்த்தாவே உம்முடைய பாதத்திலே அமர்ந்து ஆண்டவருடைய சத்தியத்தை ஆராய்ச்சி செய்யும் அப்பா, வசனங்களை தியானிக்கவும் நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் நாங்கள் உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஏசப்பா. தேவரே, இந்த நேரத்தில் கூட கர்த்தாவே இந்த குடியில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் ஆண்டுடைய செட்டை விரிக்கப்பட்டிருக்கிறபடினால உமக்கு நன்றி எடுக்கிறோம் தகப்பனே. இயேசுவே, எந்த துன்பங்கள் ஆண்டவரை பெருந்தொற்று நாட்களிலே அப்பா ஆண்டவரை பலவிதமான நெருக்கங்களின் மத்தியே நாங்கள் கடந்து வந்தாலும் ஆண்டுடைய கரம் எங்களுக்கு போதுமானதா இருக்கிறதுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. தேவரே, நீர் எங்க ஒவ்வொரு காரியத்திலும் எங்களை காத்து வருகிறீங்க அப்பா, எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து வருகிறீங்க அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த நேரத்துல கூட கர்த்தாவே ஆண்டவரே, இந்த பெருந்தொற்றிலே ஆண்டவரே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும்படி ஒரு சிறு கூட்டமாய் நீர் எங்களை தெரிந்தெடுத்தீங்களே அப்பா. உமக்கு நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்
ஏறெடுக்கிறோம் தகப்பனே. இந்த நேரத்துல கர்த்தாவே ஆண்டவரே ஆக்சிஜன் இல்லாதபடிக்கு தவிக்கிற பிள்ளைகள் உண்டு கர்த்தாவே. ஆண்டவரே பெட் இல்லாதபடிக்கு தவிக்கிற பிள்ளைகள் உண்டு கர்த்தாவே. இயேசப்பா அந்த நாட்களில் கூட கர்த்தாவே செய்திகளை கேட்கும் பொழுது இந்த தொற்று குறைந்து கொண்டிருக்கிறது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. நீர் எங்கள் மேல் பாராட்டின கிருபைக்காக அப்பா, நீர் உருவாக்கின ஆண்டவருடைய சிருஷ்டிகளின் மேல நீர் மனதுருகிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. தொடர்ந்து கர்த்தாவே ஆண்டவர் இந்த ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் கர்த்தாவே ஆண்டுடைய கரம் ஆண்டவரை அமரும்படியாய் நோக்கி பார்க்கிறோடைய பிள்ளைகளை கர்த்தர் தொடும்படியாய் ஆண்டவரே அவர்களுக்காய் நாங்கள் வேண்டி நிற்கிறோம் ஏசப்பா. தேவரீர் இந்த பிள்ளைகளை காப்பாற்றுங்க அப்பா. ஆண்டவரே இந்த குடும்பத்துக்கு நீங்க ஆறுதலை சகாயத்தை செய்யணும் ஆண்டவரே. இயேசுவே ஆண்டவரே இந்த பிள்ளைகள் தகப்பனே ஆண்டவரே அழுகின்ற ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்காக ஆண்டவரே வலியோடு வேதனையோடு இருக்கிற அந்த மக்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசப்பா. ஆண்டவரே மாத்திரமல்ல தகப்பனே ஆண்டவரே எங்களுடைய அரசாங்கத்தினுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அவர் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளிலும் கர்த்தருடைய தெய்வீக ஆலோசனைகள் கொடுக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசப்பா. ஆண்டவரே அவர்களுக்கு ஆலோசனை மருத்துவ ஆலோசகர்கள் அப்பா ஆண்டவர் ஒவ்வொருடைய இருதயத்திலும் கர்த்தருடைய ஆவியானவர் தாமே கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசப்பா. ஆண்டவரே தொற்றிலிருந்து நாங்கள் எப்படி விடுதலை ஆவது, இந்த தொற்றிலிருந்து ஆண்டவரை மக்களை எப்படி காக்க வேண்டியது என்று ஆண்டவரே அவர்களுக்கு நீங்க கற்றுக் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இப்பொழுது ஆண்டவரே இந்த டெல்டா பிளஸ் என்கிற புதிய ஸ்ட்ரெயின் வந்திருக்கிறதாக நாங்க அறிகிறோம் இயேசப்பா. கர்த்தர் தாமே ஆண்டவரை வேண்டிய ஆலோசனைகளை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே அதிலிருந்து எப்படி தப்பித்துக் கொள்ள வேண்டியது அதற்கான வேக்சின்ஸ் ஆண்டவரே ஆண்டவர் குறைவின்றி கிடைக்கணும் அப்பா. ஆண்டவர் எல்லாருக்கும் தகப்பனே ஆண்டவரே உலகம் முழுவதும் ஆண்டவரே இந்த தொற்றுக்காக ஆண்டவரே வேக்சின்ஸ் கொடுக்கப்பட கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசப்பா. ஆண்டவரே இந்த வைரஸ் நீங்க அழுத்து போட்டதுக்காக அப்பா ஆண்டவர் நாட்களே அப்பா அது குறைவானதற்காக ஆண்டவருடைய அழிவு ஆண்டவரே குறைந்து கொண்டு வருகிறதுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. தொடர்ந்து கர்த்தருடைய பலன் ஆண்டவரே பலவீனப்பட்ட மக்கள் மேல இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசப்பா. ஆண்டவருடைய ஆலோசனைகள் அப்பா உடைய ஞானம் உடைய வல்லமை ஆண்டவரே எங்களுடைய தேசத்தின் மேல ஆண்டவர் உலகத்தின் மேல உடைய சிருஷ்டிகள் மேல கர்த்தாவே நீர் கருணை காட்டும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இரக்கம் பாராட்டு தகப்பனே. நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரல்லா தகப்பனே. இயேசுவே எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே எங்களோடு கூட நீங்க இருங்க. தொடர்ந்து இந்த ஜெபம் வல்லமை உள்ளதாக அப்பா இன்னும் அநேகருக்கு ஆண்டவர் பிரயோஜனம் உள்ளதாக ஆசீர்வாதம் உள்ளதாக நீங்க மாற்றி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த குடுகையில இருக்கிற ஒவ்வொரு மேலும் கர்த்தாவே ஒவ்வொருடைய குடும்பத்தின் மேலும் அப்பா வீட்டின் மேலும் ஆண்டவருடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஏசப்பா. ரத்தத்தின் பாதுகாப்புக்குள்ள ஒவ்வொரு ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டுடைய கரம் கூட இருக்கும் ஜெபிக்கிறோம். கடந்து வரும் நாட்கள் அப்பா என்ன தொற்று உண்டானாலும் என்ன சேதம் உண்டானாலும் ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்காக நம்முடைய கரம் நீட்டப்பட்டபடியே இருக்கிறதுக்காக நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம். இந்த விசுவாசத்தை நீங்கள் கொடுத்திருக்கிறதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மீதான நேரம் முழுவதையும் கர்த்தருடைய ஆளுகைக்கும் பராமரிப்புக்கும் ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதி கன மகிமை யாவற்றையும் நீர் நாமத்துக்கு ஏறெடுக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கெஞ்சி மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு. தேடுங்கள் கிடைக்கும் என்றார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு. தேடுங்கள் கிடைக்கும் என்றார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு. தேடுங்கள் கிடைக்கும் என்றார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அடுத்தபடியாக ஜெரி ஜோஸ்வின் அவர்களை ஜெபிக்குமாறு அழைக்கிறோம். சுவாமி தர்மியான ஜெபத்துக்காக கிருபியாக கொடுத்த இந்த அருமையான ஜெப கொடுக்கைக்காக அருமையான ஜெப வேலைக்காக ஸ்தோத்திரம். அந்த வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் அந்த சராசரங்களை உருவாக்கினது நேற்றும் என்றும் என்றும் மாறாத அந்த எங்கள் வாழ்க்கையில் பெரியவராய் மற்றும் காத்து வழிநடத்த தேவன் கொடா குறிஸ்தோம். நாங்கள் தனிமைப்படுத்துகிறோம். நடோரியுள்ளான் நடோரியுள்ளான் மகிமையான காரியம் புதிக்கிறோம் சுவாமி. அதுவே அடுத்ததாக எங்களுடைய பாவங்களை இங்கே பார்த்து கன்ஃபஸ் எங்களுடைய பாவங்களை எல்லாவற்றையும் அறிவு இந்த நிமிஷம் வரை ஆண்டவரை நாங்கள்
பாதத்திலே அறிக்கை செய்யும். ஆண்டவரே, எங்களுடைய வேண்டுதல் சன்னிதானத்தில் ஏறிடும் தடையாக இருக்கிற பாவங்கள் ஆண்டவரே, நீர் மேற்குக்கும் கிழக்குக்கும் தூரமாய் உங்கள் பாவங்களை விளக்கினேன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை விசுவாசித்து நகரத்திலே பாதத்திலே வரைக்கும் எங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்யும் சுவாமி. ஒரு முறை மன்னித்து உங்கள் சன்னிதானத்திற்கு ஜெபங்களை ஏறெடுக்க தகுதிப்படுத்தி சுவாமி. நன்றி சுவாமி. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையை நீ செய்த நன்மைகளுக்காக உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்தணும் சுவாமி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்தணும். குணாக்குடி ஸ்தோத்திரம் விசேஷமாக இந்த ஜெப கூடுதலே காக்கப்பட்ட பிரயத்னத்துடைய பாதத்துல வைக்கிறேன் சுவாமி. நேரத்துல என்னை வந்து இந்த ஜெப குறிப்பை அங்கீகரித்துக் கொள்ளும். அதுவே 1 வருடத்துக்கு மேலாக அநேக விசேஷமாக நாங்கள் இந்த பேண்டமிக்காக ஜெபித்து வருகிறோம். அதுவே கிருபையாக இறங்கி பெரிய பெரிய காரியங்கள் செய்து வருகிறேன். அதுவரை புதிய கவர்மெண்ட்டை கொடுத்தீங்க, உத்தரவாதத்தை கொடுத்தீங்க, பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துருந்தீங்க, தொற்று குறைய கிருபை செய்திருக்கீங்க. ஆண்டவரே, எவ்வளவு பெரிய காரியம் ஆண்டவரே, என்ன செய்வதுன்னு தெரியாம தவித்துக் கொண்டு நிலையில ஆண்டவரே இருந்து ஜெபங்களை நான் ஏறெடுத்துக் கொண்டே விசுவாசித்தும் நன்றி செலுத்துறேன். இந்த நேரத்துல ஆண்டவரே விசேஷமாக ஃப்ரண்ட் லைன் ஒர்க்கர்ஸ்க்காகவும், டாக்டர்ஸ்க்காக, நர்சஸ்க்காக, உறவு தொழிலாளர்களுக்காக, சானிடரி டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க, ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்களுக்காக, ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் ஆண்டவரே ஃப்ரண்ட் லைன்ல இருந்து அவங்க எல்லாரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பேண்டமிக் பீரியட்ல they are not sitting at home, they are outside. வேலைக்காக நாங்கள் சம்பளத்துக்காக போயிருக்காங்க. உத்தரவாதமான ஒரு வேலை. டாக்டர்ஸ் ஆண்டவரே, மருத்துவர்களுடைய பார்வையிலே விசேஷித்தவர்கள் அறிவிங்க ஆண்டவரே. அதே நேரத்துல நர்சஸ் சிறப்பாக செய்யலாம். எல்லா தொழிலாளர்களும் ஆண்டவரே இடத்துல இருந்த தொற்று நோய் பக்கத்திலே போக முடியாம பக்கத்து வீட்டுக்கு எட்டி பார்க்க கூடாது, பேசக்கூடாதுன்னு சொல்ற நிலைமை இருக்கும்போது அவர்கள் அந்த இடத்துல இருந்து வேலை செய்யலாம். விசேஷமாக அவர்களை பாதுகாத்து கொள்ளும், விசேஷத்தை பாதுகாப்பு ஆண்டவரை பரத்திலிருந்து நீர் அனுப்பி ஆண்டவரை அவர்களை ப்ரொடெக்ட் பண்ண மாட்டேன். சட்டைகளை மறைத்து காத்து வழி நடத்த சுவாமி. நீதியின் சூரியன் ஆண்டவரை உடைய சூரியன் கீழே அவர்கள் மறைக்கப்பட்டவர்களாக, பாதுகாக்கப்பட்டவர்களாக அவர்களுக்கு தைரியத்தை நீ தாரும் ஆண்டவரே, உத்தரவாதத்தை தாரும் ஆண்டவரே, நல்ல சுகத்தை தாரும் சுவாமி. நல்ல அவங்களுக்கு நல்ல கான்பிடன்ஸை தாரும் சுவாமி. God will help us. God is helping us. யாரும் ஒண்ணு செய்ய முடியாது. தைரியமாக சந்தோஷமாக அவர் வேலையை செய்யத்தக்கதாக நீங்க செய்யும். எத்தனையோ பேர் ஆண்டவரே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னு போன்ல கேட்டுட்டு இருக்காங்க. ஆண்டவரே, கடவுள்ல உங்களுக்கு டாக்டர் மூலமா பதில் சொல்றாரு. கடவுள் டாக்டர் வடிவத்துல உட்கார்ந்துருக்காரு, பதில் சொல்றாரு, எங்க போன்ல பேசினாரு சொல்றாங்க. ஆண்டவரே, அவர்களுக்காக நாங்க விசேஷமாக சொல்லிக்கலாம். பக்குவப்படுத்தும், ஆறுதல் படுத்தும், தைரியப்படுத்தும், உற்சாகப்படுத்தும். கவர்மெண்ட் எவ்வளவு என்கரேஜ்மெண்ட் பண்றாங்க, பண வசதியெல்லாம் கூட செய்து கொடுக்குறாங்க, குரூப்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் ஆண்டவரே, நீர் அவர்கள் பக்கத்துல பாதுகாவலாக பெரிய காரியங்கள் செய்திடணும். தொற்று குறையத்தக்கதாக திருப்பி செய்து தயவுக்காக புறா கொடி ஸ்தோத்திரம். ஃபியூச்சரையும் உடைய கையில கொடுக்குறோம். ஒன்றுமில்லாமல் நீ மாற்றி போடக்கூடிய விசுவாசித்து ஸ்தோத்திரம் செலுத்தும். கிருபையாக ஏற்படுத்தும் ஜெப வேலைக்காகவும் ஜெப கூடுகைக்காகவும் புறா ஸ்தோத்திரம். எங்களுக்காக நீங்க ஆயத்தப்படுத்தி நாங்கள் எங்கெல்லாம் இருக்கணும் சாமி. உலகத்துல அநேக நாடுகள்ல எல்லாரும் கனெக்ட் ஆகியிருக்காங்க. எங்களுக்காக இந்த ஜெப கூடுகை சாமி. நன்றி சுவாமி. அடுத்த அருமையான பிள்ளைங்களுக்காகவும் அருமையான சுரேஷனுக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். உத்தரவாதத்தோடு எடுத்து செய்யறாங்க சுவாமி. பேண்டமிக்காக ஜெபிக்கணும். கூட ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி அவர்களுக்கு ஃபோன் பண்ணி டெய்லி எங்களுக்கு லைனை அனுப்பி ஆண்டவரே ஜெபிக்கணும். அவ்வளோ ஒரு பெரிய உத்தரவாதம் மனத்துல பெரிய எழுப்பு. அந்த காரியத்தை நீ நிறைவேற்றி வருகிறேன். அது மட்டுமல்ல ஆண்டவரே, நான் கூடி ஜெபிக்கிறேன். எங்களுக்கும் ஆசீர்வாதம். நன்றி சாமி. நான் உண்மை அதிகமாக அறிந்து கொள்ள, மோடு நெருங்க எங்களை நாங்கள் சீர் செய்து கொள்ள, நாங்கள் இன்னும் உம்மோடு நெருங்கி துணிக்க, பாவங்களை அறிக்கை செய்து still grow nearer to you. அருமையான ஒரு இந்த ஜெப நேரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்களை ஆசீர்வதித்தரும் ஆண்டவரே, இன்னும் பன்மடங்கு நீங்க அவங்களை கிருபையாக வழிநடத்திருக்கீங்க, அவங்க சுத்தப்படுத்திருக்கீங்க. இவ்வளவு சாட்சி அவங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தும் அவங்க சாட்சியை பகிர்ந்து எவ்வளவு ஆறுதலா இருந்துச்சு. அதனால அவங்களுக்கு விசேஷ ஆசீர்வாதத்தை எங்களுக்கு அவங்க கொடுக்குற அந்த கிருபையினால அந்த ஆசீர்வாதம் விசேஷமாக பல மடங்கு ஆசீர்வாதத்தை ஆசீர்வதித்து அவருடைய பிள்ளைகள், ஞான பிள்ளைகள், தூரதேச பிள்ளைகள் பயன்படுறது அவனுக்காக, பிள்ளைகளுக்காக, அவருடைய குழந்தைகளுக்காக சொல்லிட்டு எல்லாம் ஆசீர்வதிக்கிறோம். மறுபடியும்
கவலையெல்லாம் இடத்துல வைத்து வழி பண்ண சரண்டர். அதுக்கப்புறம் சந்தோஷமா இருக்கும், ஹாப்பியா இருக்கும். கிருபை இருக்கு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆண்டவர் பண்ண சொல்லியிருக்கீங்களா? அந்த அருமையான சத்தியம் ஸ்தோத்திரம். அப்போ ஒரு பரம சமாதானம், லாபத்துக்கு மேலான தேவ சமாதானத்தை தருவேன்னு சொல்லி அருமையான சத்தியத்தான் நன்றி ஆண்டவரே. இந்த வாழ்க்கையில நாங்கள் அபியாசப்படுத்துவதற்கு ஞானத்தை தரும் ஆண்டவரை வழி நடத்தும், தொடர்ந்து காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன். ஆமென். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஜபமே ஜீவன், ஜபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜபமே ஜீவன், ஜபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறீங்க நண்பா பரம தாப்பனே. இந்த அருமையான ஜபக்கூடி அற்புதமாக வழிநடத்தி வருகிற கிருபைக்காக கொடாக்குடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்கள் ஆசீர்வதிக்கிற தேவன், எங்கள் ஜபங்களெல்லாம் கேட்டு எங்களுக்கு பதில் தருகிற தேவன் சுவாமி. இந்த நோய் தொற்று, இந்த பெருந்தொற்று 36,000 இருந்தது ஆண்டவரே, 5,000 6,000 குறைந்து கொண்டிருக்கிறதுக்காக கொடாக்குடி ஸ்தோத்திரம் அப்பா. மறுபடியும் திரும்ப அது கூடாதபடிக்கு ஆண்டவர் அது ஜீரோவாக, அது இல்பொருளாக வேண்டுமென்று நாங்கள் ஜபிக்கிறோம் சுவாமி. முற்றுமாக ஆண்டவரே இந்த கொரோனாவை ஆண்டவரே எங்கள் மண்டலத்திலிருந்து நீங்க எடுத்து போட வேண்டுமா ஜெபிக்கிறோம், அழித்து போட வேண்டுமா ஜெயிக்கிறோம், சுட்டரிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. அக்கினி அவருக்கு முன் சென்று சுற்றில் இருக்க சத்துருக்களை சுட்டரிக்கிறது, வசனத்தின் படிக்க சுட்டரிக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. கூடியிருக்க ஒவ்வொரு மக்களையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் பேர் பேராக குடும்பம் குடும்பமாக நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஒவ்வொருவர் மேலே, ஒரு குடும்பத்தின் மேலே இங்க உள்ள ஒவ்வொரு கனெக்ஷன்ஸ் மேலே உங்களுடைய விலையேற்பட்ட ரத்தத்தை தெளிக்கிறோம் சுவாமி. இந்த கனெக்ஷனுக்கு பின்னால் எத்தனை பேர் இருந்தாலும் அவர்கள் பிள்ளைகள், அவர்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, பாதுகாக்கப்படுவார்களாக. கொடாக்குடி ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே அக்கினி மதிலாக எங்கள் மத்தியில இருந்து நீங்க எங்களை பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உங்களுடைய வார்த்தை கண்மலை நொறுக்கம் சம்மட்டியம் அக்கினியாகவும் இருக்கிறது அல்லவா, அந்த அக்கினி சுவாமி, சுட்டரிக்கிற அக்கினி ஆண்டவரே உங்களுடைய சத்துருக்களை எரித்து போடுவதாக. கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. அலங்கத்துக்குள்ளே சமாதானம், அரண்மனைக்குள்ள சுகம் இருப்பதாக. நாங்கள் சுகமாக ஆண்டவரே, ஆண்டவரே நாங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக உண்மை தொழுது கொள்ள, உண்மை உங்களுடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரிக்க, அதை என்ஜாய் பண்ண கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரை அமர்ந்திருக்க பண்ணுகிறது நீர் தான் சுவாமி. அமர்ந்த தண்ணீரண்டிலே நடத்துகிறப்பா, புல்லிடங்களிலே மேய்க்கிறவரப்பா. கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. உங்களுடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம், இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். அது போல எங்களுடைய கவலைகள் பாரங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. பாதத்தண்டிலே சமர்ப்பிக்கிறோம் அப்பா. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிட அவரனை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்ட. அவருடைய ரத்தத்தினால நாங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் சுவாமி. எங்களை கால்களை தள்ளாட ஒட்டாதவர் நீர் ஆண்டவரே, நீதிமானை தள்ளாட ஒட்டாதவர் நீங்க ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். ஆண்டவரே கொடா கொடி ஸ்தோத்திரம் பாப்பா. எங்கள் பாரத்தை எல்லாம் மேல வைக்கும் போது கால் தள்ளாடுவது மாத்திரமில்லை, எங்களுக்கு அதிசயம் செய்கிறவர் நீரப்பா. அதிசயங்களை செய்யுங்க. ஒவ்வொரு வாழ்க்கை அதிசயங்களை செய்த அந்த அதிசயங்களை ருசித்து நீங்க நல்லவர்கள் ருசித்து பார்க்க கிருபை செய்யுங்கப்பா. மறுபடியும் ஒரு அதிசயத்தை செய்யுங்க சுவாமி. கொடா கொடி இஸ்ரவேலர் வாழ்க்கையில எத்தனை அற்புதங்களை செஞ்சீங்க ஆண்டவரே. அந்த பிரயாணத்துல, அந்த வனாந்திர வாழ்க்கையில எவ்வளவு அற்புதங்கள் செஞ்சீங்க ஆண்டவரே. அது போல எங்கள் வாழ்க்கை உமக்கென்று ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. அதுல அற்புதங்களை அதிசயங்களாக நிரப்புங்க ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம். எங்கள் சாட்சிகளாக நாங்கள் ஜீவிக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா டாக்டர்கள் நர்சஸ்க்காக வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே எங்கள் உற்றார் சுற்றார் நண்பர்கள் அநேக டாக்டர்ஸ் நர்சஸ் இருக்காங்க சுவாமி. டாக்டர் மாலா, டாக்டர் டேனியல் சுபிசாக், டாக்டர் பிரமிளா பிரசாத், கிப்சன் அட்மினிஸ்ட்ரேஷன், டாக்டர் மிஸ்ஸஸ் ஜோ, சுரேஷ் சாமுel தன்ராஜ், டாக்டர் ட்விங்கிள், டாக்டர் சுகுமார், டாக்டர் பிரியாக்கா சாமுel ராஜ்,
டாக்டர் ஷீபா பிரவீன், டாக்டர் ஜெயச்சந்திரன், டாக்டர் ஜேக்கப் ஜேம்ஸ்ரா, டாக்டர் ஜீன், டாக்டர் சசிகுமார், மிஸ்ஸஸ் சசிகுமார், டாக்டர் ஷெரீன், டாக்டர் லீனா, டாக்டர் பிரித்திகா, டாக்டர் பிரியா, டாக்டர் ஜோ, டாக்டர் ஜீனா, டாக்டர் ஜேன், டாக்டர் ராய், டாக்டர் ஜிஜி, டாக்டர் மதுஜோ, டாக்டர் பிரவீன், டாக்டர் நவனி பிரபாகர், டாக்டர் யூனிஸ், டாக்டர் மர்சி, டாக்டர் சுதாகர், டாக்டர் மரியா, டாக்டர் ரெபேக்கா, டாக்டர் எஸ்தர், டாக்டர் நர்ஸ் ஷீஜா, சித்ரா தேவி, ஷெரீல், டாஃபினி, சலோமி, சாம், ஸ்வீட்டி, பிராங்க்லின், ஜோஸ்பின், விமல்ராஜ் வெல்கா வருகிறோம். பரிபூர்ண சுகத்தோட பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். கொரோனா டிபார்ட்மெண்ட்ல நிறைய பேர் இருக்கலாம் சுவாமி, பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே, வழி நடத்துங்க அப்பா. ஆண்டவரே, வெளிதேச பிள்ளைகளுக்காக வருகிறோம், குடும்பத்துக்காக வருகிறோம். ஜியோ, ஏஞ்சல் ஜெர்சி, சுபிசா குடும்பங்கள், ஷீபா, ஜூடி அரவிந்த், கீர்த்தனா, அனிதா, டேவிட், டேனியல், மிக்கி, ஷீலா சீலன், வின்சன் சீலன் குடும்பங்கள், சலமன், பிரவீன்ராஜ், சுரேஷ், அமல், தன்ராஜ், அமல் பிரசன்னா, மனோஜ், கேரளின் சங்கீதா, ஷேரன் கீர்த்தனா, ரூபி கெனடி, அமல், சத்யா, வில்சன் ராஜா, பிரதீபா, சாரா, அகாசி, காட்ஃப்ரீ, ஜோஃப்ரி குடும்பங்கள், விக்கி, விவேக், ஜவா, டேனி, வினோத், பிரேம் குமார், ஷேர்லி, ஷேரன், பிரவீன், இமானுவேல், எசக் தேவரக்கம், இமானுவேல், எட்வின், நவமணி, ரெவரன் சோபா, பாமா, அலெக்ஸ் குடும்பங்களுக்காக வருகிறோம் சுவாமி. பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. ஸ்பெஷல் ப்ரேயர் ரிக்வெஸ்ட்காக வருகிறோம். விசேஷமாக இன்று ஷீலா சிஸ்டர் ஷீலா செல்வகுமார் நம்முடைய குரூப்பில் உள்ள பெரிய மெம்பர் ஆண்டவரே, அவங்களுடைய பிறந்த நாள் சுவாமி. ஆண்டவரே, அருமையான மகளுக்கு அருமையான பிறந்த நாளை கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே. இன்று அதை ஜபிக்க கிருபை செய்திருக்கீங்க ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, வருஷத்தை நன்மையாக முடிச்சுட்டு பாதைகள் நெய்யாய் பொழிகிறது ஆண்டவரே. அப்பா, பாதைகள் நெய்யாய் பொழிய கிருபை செய்யுங்க ஆண்டவரே. கனிதரும் திராட்சை செடியை போல இந்த குடும்பத்தில் அவர்களை நீங்க வைத்திருக்கிறதுக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம். ஒரு ஜபிக்கிற தாயாக, ஜபிக்கிற ஒரு ஸ்திரியா, ஜபிக்கிற மகளாக தேவர்களை போல எளிமை பிரகாசிக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. அநேக வருஷங்கள் ஆயுசு நாட்களோட கூட்டி கொடுங்க ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம். மகளை ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, கணவர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த நேரத்துல விசேஷமாக ரெவரன் ரவீந்திரனுடைய பிள்ளைகள் 2 பேர் சுகமானதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, பெரிய அற்புதங்கள் ஆண்டவரே. இந்த குடும்பத்தில் இவ்வளோ பேருக்கு ஆண்டவரே கொரோனா வந்துச்சு சுவாமி, நிறைய பேருக்கு சுகத்துக்கு, எல்லாருக்கும் சுகத்தை கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. நீங்க எவ்வளவோ நல்லவர் ஆண்டவரே. ஜவங்கெல்லாம் கேட்டு பதில் கொடுக்கிற தேவாதி தேவனே, கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. ராஜ்குமாருக்கு ஏற்ற டிரான்ஸ்ஃபரை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. நாகராணின்றவர்களுக்கான டீச்சர் ஆண்டவரே, கொரோனால இருந்து பரிபூர்ண சுகத்தை தாங்க. கேன்சர்னால பாதிக்கப்பட்டிருக்க ஆனந்த், ஜோ, லெஸ்லி, ராபின்சன், தமித்தாள் என்ற மீனா, ஸ்ரீபிரபா, சாந்தி வருவோம். பரிபூர்ண சுகத்தை தந்து விடுதலை தாங்க ஆண்டவரே. விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. எனக்கு கொடுத்த கேன்சர் வந்து கொடுத்த அற்புதமான சுகத்துக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம். பிறந்தக்காக ஸ்தோத்திரம். ஊழிய பாதையில் அற்புதமா இங்க 2 பேரும் நீங்க வழி நடத்துங்க ஆண்டவரே. இன்னும் அதிகமாக ஆண்டவரே, எங்கள் கரண்களை பிடித்து ஒரு கரத்தை ஒரு பிடித்து உமது கரத்தை பிடித்துக் கொண்டு விசுவாச ஓட்டத்திலே ஊழிய பாதையிலே ஓட கிருபை செய்யுங்கப்பா. கொடா கொடி ஸ்தோத்திரம் சுவாமி. இப்படி கிருபைக்காக ஸ்தோத்திரம், இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் இது கூடியிருக்கிற ஒவ்வொருடைய சரீர ஆரோக்கியத்துக்காக, ஆத்தும நன்மைகளுக்காக வருகிறோம் சுவாமி. ஒவ்வொருவருக்கும் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கலாம், கவலைகள் இருக்கலாம், கண்ணீர் இருக்கலாம், மனசுல கிளேசங்கள் இருக்கலாம் ஆண்டவரே, மனசுல பயங்கள் இருக்கலாம் ஆண்டவரே. அப்பா, எல்லாத்தையும் சரி பண்ண ஒரே ஒரு சொல்யூஷன் நீங்க தான் சுவாமி. கர்த்தருடைய நாமம் பலத்த துர்க்கம், நீதிமான் அதற்கோட சுகமாயிருப்பான் ஆண்டவரே. அந்த சுகத்துல எல்லாம் அடங்கியிருக்கு ஆண்டவரே. உங்களுடைய நாமம் பலத்த துர்கம் சுவாமி. கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. உங்களுடைய நாமத்துக்குள்ள நாங்க புகுந்து ஓடி வருகிறோம் சுவாமி. அடைக்கலம் நீர்தானப்பா ஆண்டவரே. நீங்க தான் எங்க அடைக்கலாம் ஆண்டவரே. அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. ஆமா ஆண்டவரே, கர்த்தர் நீர் செய்த நன்மை நித்தம் நித்தம் நான் நினைக்கும் பொழுது இந்த அடைக்கலம் பட்டணத்திலிருந்து அடைக்கலமாக நாமத்திலிருந்து எங்களுக்கு ப்ரொடெக்ஷன், எங்களுக்கு ஹீலிங் எல்லாம் இறங்கி வருவதற்காக கொடா கொடி ஸ்தோத்திரம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. யாதொரு மாறுதலை வேற்றுமை நிழலும் இல்லை அப்பா. கொடா கொடி ஸ்தோத்திரம். இந்த திவ்ய பிரசனத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, உச்சம் தலைவர் உள்ளம் கால்கள் எல்லா அவயவத்துக்கும் பரிபூர்ண சோத்தை தாங்க ஆண்டவரே. தலை, கண்ணு, காது, மூக்கு, தொண்டை, மூக்கு, செவி ஆண்டவரே, தொண்டை, பல்வெளிகள் ஆண்டவரே எல்லாத்தையும் எடுத்து போடுங்க. லங்ஸை பாதுகாத்துக்கொள்ள விசேஷமாக ஆண்டவரே, மூக்கு, தொண்டை, லங்ஸ் 3 ஆண்டவரே இந்த கொரோனா காலம் விசேஷமாக பாதுகாக்கப்பட கிருபை செய்யுங்கப்பா. கைகள், கால்கள் ஆண்டவரே, தசைகள், நாள்கள், மூட்டுகள், முதுகெலும்புகள், எலும்பு தண்டு பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி பண்ணி போடுங்க. கால்களை மான்களின் கால்களை போடாக்க வெரிகோஸ் வேணாம் மறந்து போவதாக ஆண்டவரே. வயிற்றுள்ள அவயவங்களுக்காக வருகிறோம் ஆண்டவரே. ரட்சணை தலைச்சீரா நீதியான மார்க்க சத்தியமான மறைக்கச்சை. இந்த சத்தியமான மறைக்கட்சி இருக்கும் போது வயிற்றுள்ள எல்லா பிரச்சனையும் நீங்குவதாக. கிட்னி ப்ராப்ளம் ஆண்டவரே, பேங்க்ரியாட்டிக் ப்ராப்ளம், ஹார்ட் ப்ராப்ளம், சுகர் ப்ராப்ளம், கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம், பிளாடர் ஸ்டோன் ப்ராப்ளம்
ஆண்டவரே கேர்டு டைஜஸ்டிவ் சிஸ்டம், கேர்டு ப்ராப்ளம், மின் பைப்பு, ஃபுட் பைப்பு எல்லாத்தையும் சரி பண்ணுங்க. சகலத்தை நான் புதிதாக்குறேன். எங்களுக்கு தெரிஞ்சாக இவ்வளவுதான், டாக்டர்ஸுக்கு தான் நிறைய உமக்கு அதை விட தெரியும் ஆண்டவரே. நீர் தான் சகலத்தையும் அறிந்தவர். உமக்கு தெரியாது ஏதாவது இருக்கா ஆண்டவரே? ஒண்ணுமே கிடையாது சுவாமி. எல்லாவற்றையும் அதுக்காக ஒப்புக்கிறோம். எல்லாருக்கும் மேலே அசைவாடுங்க ஆண்டவரே, எல்லாரும் மேலே அசைவாடுங்க ஆண்டவர். உலகத்தின் மேல ஆண்டவர் ஒழுங்கின்மையும் வெறுமையுமான உலகத்திலே ஆண்டவரே, பூமியிலே ஆழத்தின் மேல இருந்து இருளின் மேல ஆண்டவரே, ஜெயத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தீர் ஆண்டவரே. அசைவாடி ஒரு புதிய அழகான ஒரு பூமியை கிரியேட் பண்ணி ரீக்ரியேட் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் அது நல்லா இருக்கு சுவாமி. ஆண்டவரே, அது போல எங்கள் சரீரங்களை, எங்கள் ஆத்துமாவை ஆண்டவரே புதுப்பிங்க ஆண்டவரே, புதிதாக்குங்க ஆண்டவரே, மறுரூபமாக்குங்க ஆண்டவரே, மறுரூபமாக்குங்க. கோடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா, கோடா கொடி ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே, நீங்க மறுரூபமாக்குறக்கா ஸ்தோத்திரம். மறுரூபமாக்கிடும் மகிமையின் தேவனே, மறுரூபமாக்கிடும் மகிமையின் தேவனே, ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. ஆமாண்டவரே, நீங்க மட்டும் இறங்கி வந்தா போதும், எல்லாம் நடக்கும் ஆண்டவரே. அந்த மகிமையின் மேகம் எங்க எல்லாரையும் மூடிக்கொள்ளட்டும் ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. அந்த மகிமையின் மேகத்துக்குள்ள ஆண்டவரே நாங்கள் சுகமாக இருக்க கிருபை செய்யுங்க, நாங்க சந்தோஷமா இருக்க கிருபை செய்யுங்க, நாங்க சமாதானமா இருக்க கிருபை செய்யுங்கப்பா. கோடா கொடி ஸ்தோத்திரம். இந்த அருமையான ஜெபவேளைக்கா ஸ்தோத்திரம். உங்களுடைய பிரசன்னம் எங்கள் மேல நிலைட்டதுக்கா ஸ்தோத்திரம் ஐயா. உங்களுடைய திவ்ய பிரசனத்துக்கா ஸ்தோத்திரம். அக்கினி மதிலாக எங்களோட இருக்கிறதுக்கா கோடா கொடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலமா ஜெபம் இருக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பலனை மறவாதே. ஆமென். God bless you. Bye bye.